எல்லாரும் ஒரு டவுட் கேட்டிருப்பீங்க, எம்ஹெச்இசி எக்ஸாம்ல டிரைவர் போஸ்ட் அப்ளை பண்ணினா இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா, எனக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு. எனி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது கொண்டு போகணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ எல்லா சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் கொண்டு போய்க்கிங்க. ஓகேங்களா, உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு எதனாலும் உங்களை ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டும் ஃபைனலாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு தனித்தனி கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, மறக்காமல் உங்களுக்கு 8:30 காட்ட வர சொல்லிக்கிறாங்க. 4 days ஆட்டா இன்டர்வியூ. உங்களுக்கு எந்த நாளுன்னு சொல்லி பார்த்து பிளான் பண்ணி கொஞ்சம் முன்கூட்டியே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. 8:30ங்கிறது நீங்கள் 7:30 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டான டைமுக்கு போவீங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் மிக முக்கியமான அப்டேட்டு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட சீல் வச்சு சைன் வாங்கிட்டு போன சர்டிஃபிகேட்டு டெஸ்ட் பண்ணி மறக்காமல் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிடாதீங்க. அது கம்பல்சரி கொண்டு போகணும். கொண்டு போகலைன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் எதுவும் இல்லைன்னா ரிஜெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ப்ராசஸ் எல்லாமே நடக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் வைப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்காங்கிற 1 டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் போட்டிங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போறோம்னா, ஓஏல நிறைய பேர் கேட்டீங்க, ஓஏக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சான்ஸ் வருமானு சொல்லி கேட்டீங்க. மேக்ஸிமம் வராட்டி இல்லை. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் ரவுண்டில் கூப்பிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வரவங்களை வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது மாதிரி பண்ண ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ ஜூனியர் சீனியர் எக்ஸாமினர் நீங்களாக கேட்குறீங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியாச்சு, எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலைன்னு சொல்லி கேட்குறீங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டாக உங்களுக்கு என்ன வரலான்னாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வர சொல்லலாம். ஓகேங்களா, இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் ரெடியாக பிளான் பண்ணிக்கிங்க. நீ ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டே தான் இருக்குது. டிரைவர் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு விட்டாங்களே, ஃபஸ்ட்டு அவங்கள வந்து மெயில் ஐடியில் சென்ட் பண்ண சொன்னாங்க டாக்குமெண்ட்டு. அதுக்குனால அவங்களுக்கு வந்து இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட ஜூனியர் சீனியருக்கு எக்ஸாமினருக்கு தானே கேட்டாங்க. கண்டிப்பாக ஜூனியர் சீனியர் எக்ஸாமினர் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிருங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் எப்போ வேணால் வரலாம். ஓகேங்களா, செலெக்ஷன் லிஸ்ட் வந்தவங்க டக்குன்னு ப்ராசஸ் ஆயிடும். ஓகேங்களா, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் எப்பவும் பண்ணிடாதீங்க. ஆனால் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நிறையா வீடியோஸ் நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம். பார்க்காதீங்க, பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரே கண்டென்ட் சொல்லிகிட்டே இருந்தால் வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கு எந்த அளவுக்கு கேட்கலாங்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்கிறேன். இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் போடல, மேக்ஸிமம் அது நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, முக்கியமாக இப்போ பாரத ரத்னா பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தல ஓரளவுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அதே போல் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, எத்தனை உயர் நீதிமன்றம் உள்ளது, அதே போல் உங்கள் மாவட்டத்தோட நீதிபதியோட நேமு, உங்கள் மாவட்ட நீதிமன்றத்தோட பேர், இது மாதிரி மிக முக்கியமான நீதிமன்றத்தை பற்றி அப்டேட் எல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கேளுங்க. சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோடு பண்ண எல்லா சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். உங்களோட ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு இப்போ வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லி. நீங்கள் மறக்காமல் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வைக்கிங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ்.